அண்ணாமலை வந்து கை வச்சா எதுவுமே வந்து பின்வாங்கக்கூடிய ஆள் கிடையாது. அவருடைய வாழ்க்கையே அது அப்படித்தான். இப்போ எடுத்திருக்கிறது டாஸ்மாக். இது கண்டிப்பாக ஒரு நாள் டாஸ்மாக் எரிக்கப்படும். பாஜக காரன் நடத்தின மட்டும் வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிரும். அது எப்படி சீரழியும்? அப்போ உங்களுக்கே பயம் இருக்குல்ல. தொட நடுங்கிட்டுல நேற்றுக்கு ஸ்டாலின் நேற்றுக்கு தொட நடுங்கி போச்சு சார். இன்னைக்கு இதெல்லாம் அறிவிச்சு ஒரு போராட்டம் நடத்தினா நீங்கள் இவ்வளோ இம்சை பண்ணிட்டு நடந்தீங்க. அதான் போலீஸ்காரங்களுக்கு சொன்னார், உங்களை தூங்க விட மாட்டேன்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் தமிழகம் முழுக்க எல்லா டாஸ்மார்க்லையும் பொம்பளைகள் ஆளுக்கு 100 பொம்பளைகள் வந்து போனாங்க அப்படின்னா 100 பெண்கள் போனால் கூட 100 ஆண்களும் போக தான் செய்வாங்க. குடிமகன்களே போவாங்க. இது இருக்கிறனால தாங்க நான் குடிக்க, இது உடச்சிங்கன்னா வராதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே என்ன நடக்கும் சொல்லுங்க? 5000 டாஸ்மாக் கடைகள் இருக்கு. 5000 கடைகள்லையும் ஒவ்வொரு கடையிலும் துப்பாக்கி ஏந்திய ஒரு பெரிய பட்டாளனை கொண்டு நிப்பாட்டி முடியல. சொல்லாம தான் வருவார். அண்ணாமலை முன்னெடுக்கிறார். அண்ணாமலை சொன்னால் மக்கள் வர தயாராக இருக்காங்க. அவர் சொன்னார், அந்த மனுஷன் அவ்வளோ வேற நேற்று கிளம்பி வந்துட்டாங்க. அதனால தான் செங்கல்பட்டுலேருந்து வரவன் அங்கே தடு, காஞ்சிபுரத்தில் வரவன் இங்கே தடு. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே பாஜக. ஆமாம், பாஜக தலைவர்கள் எல்லாம் எந்த காலத்தில் சார் பண்ணீங்க இதெல்லாம்? இதுல குறிப்பா அண்ணாமலை சொன்னது வந்து A1 அக்யூஸ்ட் வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் கைது செய்யப்படுவாருங்கிற ஒரு அக்யூஸ்ட் நம்பர் 1ன்னு சொன்னார் சார். அது சரிதான், அது உண்மைதானே. அப்போ ஸ்டாலின் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவாரா? ஏன்னா அவர் சொல்றதை பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எனக்கு என்னதுன்னா, தாலி அறுத்துட்டு கிடக்குறாங்க, இந்த ஆளு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உருட்டிட்டு கிடக்குறாரு. இவரு என்ன ஆள்? இவரெல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் போட்டோவை கொண்டு போய் நீங்க அங்க வந்து அறைய போறாங்கல்ல, அங்க கொண்டு தொங்க விட போறாங்கல்ல, அன்னைக்கு பாருங்க திடீர்னு ஒரு நாள் பூகம்பம் வெடிக்க போகுது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? டாஸ்மாக் கடைகள்லாம் எரிச்சு விடுவாங்க, கொளுத்தி விடுவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். சேனல் போய் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், நேற்று அண்ணாமலை தலைமையில் போராட்டம் சென்னையில் நம்ம பார்த்துருப்போம். அதே நேரத்தில் கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு அதுக்கப்புறம் தாமதமாக ரிலீஸ் பண்ணதாகவும் நியூஸ் வந்துச்சு. இது குறித்து கேட்ட கேள்விக்கு சேகர் பாபு அவர்கள் வந்து ஏன் 5 மணி நேரம் கூட பொறுக்க மாட்டாரா, அவர் ஒரு தலைவரா, நாளைக்கு எப்படி நாட்டை இது பண்ண வரங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசினாரு. மிகவும் கடுமையாகவும் வார்த்தையிலையும் சாடி பேசியிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நிலையை? கருணாநிதி எத்தனை மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார்? பகலை நல்ல தின்னு விட்டு வீட்டில் 10 மணிக்கு போய் உண்ணாவிரதம் இருந்தார். இது இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்களை 1.25 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்ததை நிப்பாட்டுறதுக்காக வேண்டி ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். எந்த லட்சணத்தில் இருந்தார்? 10 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு கடை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் உண்ணாவிரதம். அதில் கால் மாட்டில் பொண்டாட்டி, தலைமாட்டில் துணைவியர், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுருந்தார்ல. அது என்னது? அது கணக்கு என்ன கணக்கில் இந்த 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார்? அது என்னது? காலையில் சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் இடையில ஒரு உண்ணாவிரதம். இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு கட்சியிலேருந்து இவருக்கு என்ன கொள்கை இருக்குது? சேகர் பாபுக்கு பெரிய சித்தாந்தவாதி. அவர் அண்ணாமலை வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு தலைவராக உருவாகியிருக்கார். எனக்கு வந்து மோடியை பிடிக்கும். ஏன்னா தேசமே தெய்வம்ங்கிறத அவர் தெளிவாக இருக்கார். அது ஊழல்ங்கிறது இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாரு. கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர். 12 வருஷம் முதலமைச்சர், 11 வருஷம் பிரதமர். ஆனால் எந்த குற்றச்சாட்டும் அவருக்கு மேலே இல்லை. அவருடைய ஆட்சிக்கு மேலேயும் குற்றச்சாட்டு இல்லை. நேர்மையான இதை நடத்துகிறார். உலக அளவில் இந்தியாவை கட்டமைச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காரு. அதை ஏற்று அண்ணாமலை வந்திருக்காரு. இவர் திமுக எதுக்கு போனார்? இவர் அதிமுக தானே, அதிமுகவில் தானே இருந்தார். தீய சக்தி திமுகன்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னார். அந்த திமுகவில் இவருக்கு என்ன வேலை? எதுக்கு போனார்? அங்கே பிச்சை எடுக்க போனாரோ? அங்கே இல்லை பிச்சை எடுக்க போனாரோ? இவர் அண்ணாமலையை பற்றி குறை சொல்கிறார். அண்ணாமலைக்கு அந்த கால் தூசுக்கு இவர் ஈடுபடுவாரா? இவர் சமமாக இருப்பாரா? சார், இவர் சென்னையில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பாருங்கள், அந்த பிரியாவுக்கு முந்தானையே பிடிச்சிட்டு அலையிறாரு. என்ன சார் அது? வார்த்தை தான் வந்து முந்தானே தானே சார் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அந்த அம்மா இருக்கக்கூடியதில் இவர் இல்லாமல் சொல்லுங்கள் நீங்கள். எதுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு நடக்கார் இவர்? அது மேயர், அதுக்கு வேலையை அது செய்துட்டு போகுது. இவருக்கு என்ன வேலை சார்? அங்கே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு தெரியாரு. இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு தெரியாரு. அப்படி தானே? அண்ணாமலையை பற்றி குறை சொல்கிறது இவங்களுக்கு யார் சார்? இவங்க கட்சி தலைவருக்கே கிடையாது சார். அண்ணாமலைக்கு எதிராக இவங்க படிப்பில் எடுக்க முடியுமா சார்? அண்ணாமலைக்கு நிகராக ஸ்டாலின் சொல்லுங்க பார்ப்போம். படிப்பில் இவர் யூபிஎஸ்சி சார், யூபிஎஸ்சியில் தேர்வு. அதை வந்து யூபிஎஸ் மட்டும் கிடையாது, எம்பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனார். ஒரே நாள் 3 எக்ஸாம் எழுதினவர். காலையில் ஒரு எக்ஸாம், மத்தியானத்துக்கு மேலே ஒன்று, நைட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஒன்று சார். ரெண்டு தேர்வு யூபிஎஸ்சி, 2 கடினமான தேர்வுகள். இன்னொன்று எம்பிஏ.
லக்னோ யூனிவர்சிட்டி எம்பிஏ 3 தேர்வை ஒரே நாள் எழுதி 3லேயுமே பாஸ் பண்ணி, அதுவும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸில் 95% மேலே பாஸ் ஆனவர். இவருடைய படிப்பு என்ன சார்? சேகர் பாபு என்ன படிச்சு கிழிச்சிருக்காரு அதை சொல்லுங்க. 12ஆம் வகுப்பு பெயில் தானே, அவ்வளோதானே படிச்சிருக்காரு. இவரெல்லாம் பேசலாமா அவர் அதான் சொன்ன. அவருக்கு அண்ணாமலையுடைய அவர் செருப்பு போடல, அவருக்கு செருப்பு கால் தூசுக்கு செருப்பு தூசு கூட ஒரு சமாதானம் ஆக மாட்டாங்க. நீங்கள் அவருடைய படிப்பை கொண்டு போய் நீங்கள் ஸ்டாலின் படிப்போ இல்லைன்னா அவருக்கு உதயநிதிக்கு படிப்பிலே கொண்டு ஒப்பிட முடியுமா? அவர் ஒரு நேர்மையான ஆளு சார், ஒழுக்கமான ஆளு சார் அண்ணாமலை, துணிச்சலான ஆளு சார். இல்லை ஏதாவது ஒன்று இவங்ககிட்ட இருக்கா சார்? ஒழுக்கத்துக்கும் உதயநிதிக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது சொல்லுங்க. ஆண்ட்ரேட்ட போய் கேளுங்க, அது சொல்லும் கதையா. நயன்தாராட்ட சொல்லுங்க, அது சொல்லும். நிவேதா பெத்திராஜிட்ட சொல்லுங்க, அது வேற ஒரு கதை சொல்லும். இதான் உலகதான் ஒழுக்கம். ஒன்று வேணா சொல்லிடலாம், கருணாநிதிக்கு பேருங்கிறத கரெக்டாக நம்ம நம்பலாம், அவ்வளோதான். காசை கொடுத்துட்டு எல்லாம் வேலையை முடிச்சுக்கிட்டு பாசம் 150 ரூபா பிடிக்கிட்டு வந்த ஆளு சார் கருணாநிதி. அவருக்கு பேரன் இவர், அவரை தலைவரை ஏற்றுக்கிட்டார் இவர். இவரெல்லாம் பேசலாமா? அண்ணாமலையை பற்றி பேசலாமா சார்? சேகர் பாபு யார், அண்ணாமலை யார் சார்? இவரெல்லாம் பேசிட்டு இருக்காரு அண்ணாமலையை பற்றி. சார் இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக ஸ்டாலின் வீட்டையே நாங்கள் முற்றுகையிடுவோம்லாம் சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போகும்? சரியான விஷயத்தை அண்ணாமலை ஐபிஎஸ் கையில் எடுத்திருக்காரு. மிகச் சரியாக அதை முன்னெடுத்துட்டு போகிறார். 2 விஷயம் சமீபத்தில் கையில் எடுத்திருக்கார். ஒன்று 3வது மொழி, புதிய கல்விக் கொள்கை, அது வேணுங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்காரு. கையெழுத்து இயக்கனாக கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே ஏதோ போயிட்டு ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையுமே சேர்த்து அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக்கி அதை மக்கள் மத்தியில் கரெக்டாக அதை கொண்டு போயிட்டே இருக்கார். 2வது ஒரு விஷயம் டாஸ்மாக் ஊழல். அது வெறும் ஊழல் மட்டும் கிடையாது. ஒன்று ஊழல், இந்த ஆட்சியில் எவ்வளோ பெரிய அலங்கோலமாக ஊழல் நடக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த 1000 கோடி ஊழல் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை வெளியிட்ட அந்த ஊழல் பதிவு அது ஒரு ஊழல் மட்டும் கிடையாது. அப்புறம் அது என்ன மதுங்கிற அரக்கம் தான் தமிழகத்தை சீரழிச்சு கட்டமண்ண ஆகி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் அவர் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முன்னெடுத்து வாரார். நீங்கள் அரசாங்க புள்ளி உரத்துப்படியே நீங்கள் 1 கோடியே 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடி பழக்கம் உள்ளவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 70 லட்சம் பேர் தினசரி குடிக்கிற குடிகாரன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் அது? அந்த 70 லட்சம் பேர் எப்படி வேலைக்கு போவாங்க? எந்த கம்பெனியில் வேலைக்கு வைப்பாங்க? இல்லை எந்த கொத்தனார் வேலைக்கு சித்தாளாக வைப்பாங்க? குடிச்சிட்டு வேலைக்கு போனால் எப்படி சார் வேலை செய்ய முடியும்? அப்போ மனித உழைப்பு போச்சுதா? அந்த குடும்பம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழகத்தை, இது ஒரு பக்கம், இந்த பக்கம்னா இப்போ அடுத்து போதைப் பொருள் இன்னொரு பக்கம். KK நகர், சாலிகிராமம், வளசரவாக்கம், எல்லா இடமுமே கஞ்சா விற்கிறாங்க சார். கஞ்சா சர்வ சாதாரணமாக வித்துட்டு இருக்காங்க. போலீஸ் இல்லை காவலர்கள் வேற துணையாக இருக்காங்க. இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் என்கிட்ட பேசினவர் ஒரு இயக்குனர், அவர் சினிமா இயக்குனர், அவர் சொல்றாரு KK நகரில் இப்படி இருக்கு. அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்களா அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்றாரு. என்ன செய்வீங்க நீங்க? குற்றவாளிக்கு துணையாக இருக்காங்க சார். இவங்க அதான் செய்வாங்க. அதாவது கற்பழிச்சவனுக்கு வேண்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன ஒரு கேடு கட்ட ஆட்சி தானே இந்த திராவிடியா மாடல் ஆட்சி. அதனால அப்படி தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை கை வச்சா எதுவுமே பின்வாங்கக்கூடிய ஆள் கிடையாது. அவருடைய வாழ்க்கையே அது அப்படி தான். அவர் அப்படி தான் பண்ணுவார். இப்போ எடுத்திருக்கிறது டாஸ்மாக். இது கண்டிப்பாக ஒரு நாள் டாஸ்மாக் எரிக்கப்படும். 5000 கடைகள் இருக்குது சார். 4828 கடைகள், 5000னு வச்சுடுங்க தோராயமாக. நீங்கள் ஒரே ஒரு நாள் ஒரு போராட்டம் 17ஆம் தேதி அறிவிச்சார். அறிவிச்சு முறைப்படி உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டார். காவல்துறை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அது துறைக்கு யார் அமைச்சர்? முதலமைச்சர் தானே, ஸ்டாலின் தானே. அந்த காவல்துறை ஒழுங்கு சீர்கட்டுறோம்னு என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுறோம்? இதுக்கு முன்னாடி சென்னையில் எந்த போராட்டமே நடத்தலையா? இல்லை இதுக்கு மேலே எந்த போராட்டமும் நடக்காதா? பாஜக நடத்தின சட்ட ஒழுங்கு சீர்கட்டுறோமா? அதுதான் நான் கேட்குறேன். திமுக நடத்தின போராட்டம்லாம் நடத்தலாம், மற்ற கட்சி கம்யூனிஸ்டுக்கார அவைலாம் நடத்தலாம், கண்டவங்களாம் நடத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜகக்காரன் நடத்தினா மட்டும் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிரும். அது எப்படி சீரழியும் சார்? RSSகாரனும் பாஜகக்காரனும் தான் கட்டுப்பாட்டில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. கட்டுக்கோப்பாக இவங்க தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அங்கே இங்கே போவாங்க. இங்கே மட்டும்தான் மதுபானம் குடிச்சிக்கிட்டு இல்லை கோட்டர் வாங்கி கொடுத்தெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. அப்படி யாரையும் கூட்டிகிட்டு வரமாட்டாங்க. இங்கே தானாக தேசத்துக்கு மேலே ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடியவன் தான் வருவான். தேசபக்தன் தான் அங்கே வருவான். நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் வருவான். அப்படி தானே இல்லை நடக்கும். இல்லை வந்ததில் என்ன இது நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அவங்க பாட்டு வருவாங்க. அதுவும் எங்கள் தலைமை செயலகத்தை போய் முற்றுகையிடறதுக்கு போராட்டம் மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. டாஸ்மார்க்கினுடைய தலைமை அலுவலகம் தானே எக்மோருக்கு போகிறாங்க. அதை முற்றுகைன்னு சொன்னாங்க. அதில் நின்று கொஞ்சம் கத்திட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? பயம் இருக்குல்ல? அப்போ உங்களுக்கே அப்போ ஒன்றுக்கு போன ஆட்கள் தானே அமைச்சராக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே பயம் இருக்குல்ல? தொட நடுங்கிட்டுல நேற்றுக்கு ஸ்டாலின் நேற்றுக்கு தொட நடுங்கி போச்சு சார். அந்த அளவுக்கு. ஏன்னா சார் பாஜகன்னு ஒரு கட்சியே இல்லைன்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க. இவங்க தானே சொல்லிட்டு இருந்தாங்க பாஜகன்னு ஒரு கட்சியே கிடையாது, அது நோட்டாவோட கீழே இருக்குது, அது ஓட்டு,
அதுக்கு தலையும் கிடையாது, வாலும் கிடையாது, ஒரு பண்டார பரதேசி கட்சி இப்படியெல்லாம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. எங்கே இருக்கிறது பாஜக? இப்படிலாம் கேள்வி கேட்ட ஆட்கள் தானே. அப்புறம் ஏன் பாஜக ஒரு பெரிய விஷயமா வச்சு பேசிட்டு நடக்காங்க? எதுக்கு பயப்படணும்? பாஜக வளர்ந்து போச்சு, இவங்களுக்கு கொள்ளி வைக்க போகிறாங்க. எம்ஜிஆர் ஒரு தப்பு பண்ணிவிட்டார், தீய சக்தி திமுகன்னு சொன்னார். ஆனால் சொல்லிட்டு கடைசியில் வந்து அவர் 1977 அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் ஆறதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார் திமுக தீய சக்தின்னு சொல்லி. அவர் தான் முத அடையாளப்படுத்தினது, அவர் தான் அடையாளப்படுத்தினார். ஆனால் அந்த தீய சக்தின்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் அதை ஒழிக்கணுமா வேண்டாமா? அது செய்திருக்கணும்ல, செய்யலை. ஏன் செய்யலை அப்படிங்கிறது வேற காரணம். கருணாநிதி பெரிய களவாணி அது வந்து இந்த இதெல்லாம் பண்ணோம். ஆனால் பிரச்சனைன்னு அவருக்கு எதிராக வரும்போது சரண்டர் ஆயிடுவார், காலில் விழுந்துருவார். நண்பன் தானே எம்ஜிஆர், அதனால் காலில் விழுந்து சரி பொழிஞ்சு போன்னு சொல்லி விட்டுட்டார். அதனால தான் தப்பிச்சுது அது. இல்லைன்னா அன்னைக்கே இந்த திமுகவை அழிச்சிருப்பார். அதை அந்த மன்னிப்பு கொடுத்துருக்க கூடாது, அழிச்சிருக்கணும். திமுகவை அழிச்சிருந்தா தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும், சுபிட்சமாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, அந்த அண்ணாமலை அந்த வேலையை செய்கிறாரு, இப்போ வரப்போகிறாரு, செய்ய போகிறாரு. இப்போ தமிழகம் முழுக்க இந்த ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு போட்டோவை கொண்டு ஒட்டணும்னு அவர் சொன்னார். கரெக்டு தானே சார்? அவர் தானே முதலமைச்சர், அவர் தானே கொடுக்குறாரு. அப்போ யார் கொடுக்குற? டாஸ்மாக், அதாவது ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறது ஸ்டாலினுக்கு ஒரு சின்ன பங்கு தான் இருக்குது. 2 ரூபா கொடுக்குறாரு, 34 ரூபா அரிசியில் 2 ரூபா கொடுக்குறாரு இவாள், 32 ரூபா கொடுக்குறது மோடி. ஆனால் மோடிக்கு போட்டோ போடக்கூடாது. இந்த பக்கம் ஸ்டாலின், அந்த பக்கம் செத்து போன கருணாநிதிக்கு போட்டோ. எதுக்கு வைக்கிறீங்க? இது எதுக்கு வைக்கிறீங்க? 2 ரூபா கொடுக்குற ஆளுக்கு 2 போட்டோ, 32 ரூபா கொடுக்குற 1 கிலோ அரிசி. அதான் திராவிடியா மாடல். இல்லை இப்போ வைக்கிறீங்களா நீங்கள் 2 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கே நீங்கள் 2 பேருக்கு ஃபோட்டோ வைக்கிறீங்களா? இதுமாதிரி டாஸ்மார்க்கில் 100% நீங்கள் தான் சார் கொடுக்குறீங்க. சாராயமே நீங்க தான் காய்ச்சி கொடுக்குறீங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க கருணாநிதி போட்டோ வைக்கணுங்கிறீங்க. கருணாநிதி ஸ்டாலின், அண்ணாமலை சொல்றது ஸ்டாலின் போட்டோ வைக்கணும்னு சொல்றாரு. நான் கருணாநிதி போட்டோ வைக்கலாம், உதயநிதிக்கு போட்டோ வைக்கலாம். எல்லாம் குடிகார குடும்பம் தானே வச்சுட்டு போங்க. நீங்க தானே சாராய கடையும் நடத்துறீங்க, நீங்க தான் மதுபானமும் விற்கிறீங்க, வைக்கலாம். கனிமொழிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க இந்த அம்மாவுக்கு போட்டு கொண்டு தொங்க விடலாம். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு அந்த அம்மா தான் சொல்லிட்டு இருப்ப கவலையோடு பேசினாங்க. எங்கே போச்சு இது? இப்போ இது ஊழல் ஒரு பக்கம் சார், மதுனால இவ்வளோ பெரிய கேடு நடக்குதா இல்லையா சார்? சென்னைக்கு பக்கத்தில் தானே ஒரு பிசிஏ 2ஆம் ஆண்டு மாணவி அஸ்வினிங்கிற 19 வயது மாணவி அளவுக்கு அதிகமாக மது குடிச்சு இறந்து போச்சு. இல்லை கூட குடிச்சது ஏதோ தப்பிச்சுது. அப்போ மொத்தமாக ஒரு ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பாட்டிலெல்லாம் வாங்கிட்டு வந்து குடிக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் பெண்கள் சார், மாணவிகள் விளங்குமா சார் எதிர்காலம்? அவங்க எதிர்காலம் என்னத்துக்காகும்? இந்த அளவு சீரழிஞ்சிட்டு இருக்கு. அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு ஆட்சி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த மதுபான இதுலலாம் கண்டிப்பாக பேரை உங்கள் ஃபோட்டோவை தொங்க விடணும்ல, அதானே முறை. அதுதான் அண்ணாமலை சொல்கிறார். பாஜகனுடைய மகளிர் அணியினர் கண்டு போடுவாங்க, ஒரு நாள் போடுவாங்கல்ல. இன்னைக்கு இதெல்லாம் அறிவித்து ஒரு போராட்டம் நடத்தினா நீங்கள் இவ்வளோ இம்சை பண்ணிட்டு நடந்தீங்க, அதான் போலீஸ்காரங்களுக்கு சொன்னார், உங்களை தூங்க விட மாட்டேன்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் தமிழகம் முழுக்க எல்லா டாஸ்மார்க்லையும் பொம்பளைகள் ஆளுக்கு 100 பொம்பளைகள் வந்து போனாங்க அப்படின்னா 100 பெண்கள் போனால் கூட 100 ஆண்களும் போக தான் செய்வாங்க. குடிமகன்களே போவாங்க. இது இருக்கிறனால தாங்க நான் குடிக்க, இது உடச்சிங்கன்னா வராதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே என்ன நடக்கும் சொல்லுங்கள்? 2 ஊழியர்கள் தான் இருப்பாங்க, இல்லை 3 பேர் இருப்பாங்க. தடுத்து விடுவாங்களா? ஃபோட்டோ போட விடாமல் தடுத்துருவாங்களா? இல்லை டாஸ்மாக மூட போகிறேன்னு சொல்லி அடுத்த போராட்டம் வச்சுருக்காரு. பூட்டு போட்டு மூடக்கூடிய போராட்டம். எத்தனை போலீஸுக்காரங்களை கொண்டு நிப்பாட்டுவீங்க சொல்லுங்கள்? 5000 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. 5000 கடைகள்லையும் ஒவ்வொரு கடையிலும் துப்பாக்கி ஏந்திய ஒரு பெரிய பட்டாளனை கொண்டு நிப்பாட்டி விடுவீங்களா? சொல்லாமல் தான் வருவார். அவர் என்னைக்குன்னு சொல்ல மாட்டார் சார். அப்போ டெய்லி போலீஸ்காரங்களை பாதுகாப்புக்கு நிப்பாட்டி விடுவீங்களா நீங்கள் தமிழகம் முழுக்க? ஒன்று புரிஞ்சுடுங்க, இது மக்கள் போராட்டம். பாஜகக்காரங்க முன்னெடுக்கிறாங்க, அவ்வளோதான். அண்ணாமலை முன்னெடுக்கிறார். அண்ணாமலை சொன்னால் மக்கள் வர தயாராக இருக்காங்க. அவர் சொன்னார் அந்த மனுஷன், அவ்வளோ வேற நிதி கிளம்பி வந்துட்டாங்க. அதனால தான் செங்கல்பட்டுலேருந்து வரவன் அங்கே தடு, காஞ்சிபுரத்தில் வரவன் இங்கே தடு. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே பாஜக. ஆமாம், பாஜக தலைவர்கள் எல்லாம் எந்த காலத்தில் சார் பண்ணீங்க இதெல்லாம்? எந்த காலத்தில்? அப்போ இப்போ பயம் வந்துட்டு உங்களுக்கு. பாஜக பெரிய விஸ்வரூப சக்தியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஏன் வளர்ந்துட்டு இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமின்னு எதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆள் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவர் தானே சார் இதை செய்திருக்கணும். இந்த பிரச்சனையை பெரிய அளவில் கையில் எடுத்துக்க வேண்டியது அவர் தானே எடுத்துருக்கணும். பெரிய விஸ்வரூபம் ஆக்கியிருக்கணுமா வேண்டாமா? அவர் என்ன வேலை பார்த்தார் நேற்றுக்கு? அவர் வந்து பங்காளிக்கு விசுவாசம் வேலையை பார்த்தார். அப்பாவுக்கு மேலே சபாநாயகருக்கு மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம்னு கொண்டு வந்தார். அது நிறைவேறாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, உலகத்துக்கே தெரியும். எதுக்கு அந்த வேலையை பண்ணீங்க? அண்ணாமலை நடத்துகிற போராட்டத்தை அந்த பக்கமாக திசை திருப்பி கொண்டு போகணும்னு நினச்சிங்க, அப்படி தானே? அதனால தான் மக்கள் உங்களுக்கு வீட்டை அனுப்ப போகிறாங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, இதோட கதை முடிஞ்சு போச்சு. இவ்வளவு கேவலமான இதெல்லாம் செய்யலாமா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவர் இந்த இன்னொருத்தர் இருக்கார், இந்த ரகுபதி, அவரெல்லாம் சட்ட அமைச்சர். என்ன சார் சட்ட அமைச்சர்? ஒரு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்களெல்லாம் எப்படி கொண்டு அதுதான் திமுக ஆட்சி.
திமுக என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா 1-2 பேரை தவிர வேறு யாரும் வந்து இந்த டிகிரி ஹோல்டரே கிடையாது. 8ஆம் கிளாஸ் படித்தாலும் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 9ஆம் கிளாஸ். உங்கள் ஊருக்காரர் இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் எவ்வளோ நினைக்கிறேன்? 10ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் கொண்டு அமைச்சரை வச்சுட்டு என்னத்தை பண்ணுவீங்க? அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது படித்தவன் தான் வந்து அறிவாளின்னு நான் சொல்ல வரல, படித்தவன் எல்லாருமே யோக்கியனாக இருக்கான்னு நான் சொல்ல வரல. படிக்காத காமராஜர், படிக்காத எம்ஜிஆர்லாம் நல்லவங்களாக தான் இருந்தாங்க, நல்ல ஆட்சியை தான் தந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இது இவங்க எல்லாம் அந்த ஒவ்வொருத்தரும் அயோக்கியனாக இருக்கா. செந்தில் பாலாஜி என்ன சார் பண்ணார்? அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அவர் அமைச்சர், அப்படி அமைச்சராக இருந்தபோது அவர் கொள்ளையடிச்சார். வேலை வாங்கி தாரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் 7 லட்சம் 8 லட்சத்தை ஆட்டை போட்டார். அதுதானே அவருக்கு மேலே குற்றச்சாட்டு. அதைத்தானே சுட்டி காட்டி பேசினாலும் தானே இன்றைக்கி கூட முதலமைச்சர். அவரை பிறகு கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? அப்போ நீ அங்கே நீ இப்படி உனக்கு வந்து எப்படி கொள்ளையடிக்கிறது, மக்களை எப்படி ஏமாத்துறதுங்கிறதுல நீ பெரிய டாக்டரேட் முடிச்சு வச்சிருக்கா. படிப்பு 12ஆம் வகுப்பாக இருந்தாலும் இந்த அளவுக்கு திறமையான ஆளாக இருக்கா. ஆனால் நீ தான் தகுதியான ஆளுன்னு உங்கள் கட்சியில் சேர்த்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிய தானே. அவர் கரெக்டாக எல்லாம் கொள்ளையடிச்சு உங்கள்கிட்ட தந்துட்டாரு. இப்போ எல்லா இதுலேயும் அவர் தான் இப்போ சிக்கலாக இருக்கார். சிக்கல்னா அவர் தான், அவரு கையில் தான் எல்லா இதுவும் இருக்குது, குடுமி பிடி. அதனால நீ இப்போ அவரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அமைச்சராகவும் வச்சிருக்கணும். அதுக்காக வேண்டி போராடி சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் களி தின்னுட்டு நடந்தாலும் கூட்டிகிட்டு வந்து பழையபடி அமைச்சராக்கி வச்சுட்டீங்க. இதில் குறிப்பாக அண்ணாமலை சொன்னது வந்து A1 அக்யூஸ்ட் வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் கைது செய்யப்படுவாருங்கிற ஒரு அக்யூஸ்ட் நம்பர் 1ன்னு சொன்னார் சார். அது சரிதான், அது உண்மை தானே? ஆமாம் உண்மை தானே. அப்போ ஸ்டாலின் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவாரா? ஏன்னா அவர் சொல்றதை பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எனக்கு என்னதுன்னா, இந்த புழல் ஜெயிலில் எல்லாம் போடக்கூடாது, நீங்கள் வந்து திகார் ஜெயிலில் தான் போடணும். அதுதான் முறை. ஏற்கனவே உள்ள விஷயங்கள் வந்து அமலாக்கத்துறை, அப்புறம் வந்து வருமான வரித்துறை, இவங்களுக்கெல்லாம் இதில் நல்ல நாலேஜ் உண்டு, அனுபவங்களும் இருக்குது தமிழ்நாடு உள்ள நிலவரங்கள். அதனால் இவரை கைது பண்ணி நேராக அங்கே திகார் ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கணும். அங்கே ஹிந்தி தெரியாத போடான்னு சொல்லிட்டு அங்கே இவர் பேசட்டும். என்ன லாங்குவேஜில் இவர் பேசுவார்? எனக்கு ஹிந்தி தேவையில்லை இருமொழின்னு சொல்லிட்டு இருக்காருல, அங்கே போய் வாடன்ட்டு அந்த ஜெயில் வாடனை பார்த்தா உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவாருங்க. அதில் என்ன சந்தேகம்? அவர் உப்பு தண்ணவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும், அப்புறம் அதானே விதி. அவர் கைது ஆக மாட்டார்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? 1000 கோடி சார், இது 1000 கோடிக்கு மேலே இன்னும் தோண்ட வந்துக்கிட்டு இருக்குதான். அப்போ இதுவே வந்து அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் சின்னதான் 100 கோடி ரூபாய் எதை தான் வந்து கணக்கில் வந்துச்சு அந்த இதில். சாராய முறைகேடு தான், இதே மதுபான ஊழல் கொள்கை வகுத்ததில் தான். மதுபானத்தினால ஆட்சி இழந்தது சமீபத்தில் 2 அதே தமிழ்நாட்டிலே வருங்கிற மாதிரி திரு அண்ணாமலை. ஆமா, அதுதான் சொல்ல வரேன். ஒன்னு டெல்லியில ஆட்சியும் இழந்தாங்க, முதலமைச்சரும் ஜெயிலுக்கு கழித்துங்க போனாரு, துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவும் ஜெயிலுக்கு போனார். அதே மாதிரி நீங்க தெலுங்கானாவிலையும் பாருங்க, இதே மதுபான இதுல கொள்ளையடிச்சு தான் அந்த குடும்பமும் போச்சுது. சந்திரசேகர் ராவுன்னு சொல்லி ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்தார், இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் போய் கிடக்கிறாருன்னா காரணம் மதுபான ஊழல் தான். தமிழ்நாட்டிலையும் மதுபானம் தான். மக்களை நீங்க நாசம் பண்ணி தாலி அறுக்க நீங்க மட்டும் எப்படி புண்ணியவாதியா இருக்க முடியுமா, வாழ முடியுமா சந்தோஷமா? அதுவே பொதுவான லாஜிக் தானே, எந்த மதமாக வேணா இருக்கட்டும். ஆனால் இதானே உண்மை தானே. அப்போ நீங்கள் மட்டும் எப்படி வாழ்வீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த வழியோ அதுதான் ஸ்டாலினுக்கு, மணிஷ் சிசோடியா வந்து என்ன இது நடந்துச்சோ அதுதான் வந்து உதயநிதிக்கு. அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜட்டில மோண்ட அந்த செந்தில் பாலாஜி பற்றி நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள்லாம் வந்து இது குறித்து பெருசாக எதுவும் பேசலை. எடப்பாடி அவர்களும் பேசலை, லைட்டாக பேசினார். மதுவில் வந்து ஊழல் இருக்குன்னா பெரும்பான்மையாக பேசினது சபாநாயகர் விஷயமாக தான் பேசினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்களிடம் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இது வந்து போராட்டம் நான் வரவேற்கிறேன், அதே நேரத்தில் இதில் அரசியல் நோக்கோடு செஞ்சு அது தவறு, அரசியல்வாதி அரசியல் செய்யணுமா அவியலா செய்யுமா அப்படிதான் சொன்னார் ஸ்டாலின். அரசியல்வாதி தானே, அரசியல் கட்சி தானே, அவங்க அரசியல் பண்ணாமல் அவரை அவியலா பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை ஆதரிக்கிறேன், ஆனால் இதில் வந்து பாஜக அதான் ஈயம் பூசின மாதிரி இருக்கணும். ஏன்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்தினில்ல, குவார்டருக்கு எவ்வளவுக்கு மிக்சிங் சேர்க்கணும், ஆஃபுக்கு எவ்வளவு சேர்க்கணும், இதெல்லாம் அவர் தானே சைடிஸ் என்னெல்லாம் திங்க அவரே தான் பேசினார். அதுதானே பேசினாரு, அதுதானே அதில் டாக்டரேட் பண்ணியிருக்காருல. அதனால வந்து அவர் வந்து இப்படி தான் சொல்லுவார். இவர் வந்து ஏன் பேசலை இதை பற்றினு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும்ல. அதனால இதை ஆதரிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஆதரிக்கிறேன்னு எதுக்கு சார்? நீங்கள் கையில் அதிகாரம் இருக்குது சார், நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் மதுபான ஆலைகள் எல்லாம் மூடுங்கன்னு சொல்லுங்க. சாராயம் காய்ச்சறதா கூட கனிமொழியிலிருந்து டிஆர் பாலிலிருந்து எஸ்என்ஜி யாரு, அது வந்து நேரடியாகவே இவளுடைய பினாமி தான். உதயநிதி ஸ்டாலினுக்கு பினாமி தான் வந்து எஸ்என்ஜே ஜெயமுருகன். இவங்கெல்லாம் நீங்கள் தான் வச்சிருக்கீங்க. அதனால் அவ்வளோத்தையும் முதல் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. க்ளோஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு இந்த விதை வேண்டாம், நான் வெளியே போகிறேன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த திராணி இல்லைல்ல, துணிச்சல் இல்லைல்ல சார். இன்னொரு இது இருக்குது, எல்லா சமுதாயத்திலையும் குடிகாரம் இருக்கான், எல்லா மதத்துலையும் குடிகாரம் இருக்கான், அது பொதுவான ஒரு இதுதான்.
ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுறது பட்டியலின சமுதாயம். ஏன்னா அவங்க தான் உழைக்கும் வர்க்கம். அதிகமான பேர் உழைக்கக்கூடியவங்களை அதாவது மனித உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க அவங்க தான் விளிம்பு நிலையில் இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்காங்க. அவங்க தான் தினக்கூலி வேலை செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. உடல் உழைப்பாளிகள் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க. அவங்க அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்க தான் அதிகமாக மது குடிக்கிறவங்களும் அதிகமாக அவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த ஈரவங்காயம் என்னத்தை பேசிட்டு தீர்வு பாருங்க. பாஜக ஆளும் மாநிலங்கள்லாம் தடுத்துட்டாங்களான்னு கேட்குறாரு இவர். தமிழ்நாட்டில் பிரச்சனைன்னா நீ ஊபியில் என்ன பண்ண உனக்கு என்ன, அவன் செத்த என்ன இருந்தால் உனக்கு என்ன. குஜராத்து மோடியுடைய மாநிலம், அமித்ஷாவுடைய மாநிலம் குஜராத். அங்கே மதுவிலக்கு தான் நடைமுறையில் இருக்குது. மதுவிலக்கு அமலில் இருக்குது சார். எடுத்ததுக்கெல்லாம் குஜராத் சொல்றீங்க. அவன் 19,000 கோடி சர்ப்ளஸில் போகுது அவனுடைய பட்ஜெட்டு. நீங்கள் 9,000 கோடி கடன் வச்சுட்டு அலையிறீங்க. பேசலாமா நீங்கள் அந்த மாநிலங்களெல்லாம் நம்ம தமிழகத்தில் தமிழை அழிஞ்சிட்டு இருக்கா. நீ யாரை வச்சு பிழைப்பு நடத்துறீங்களோ அந்த சமுதாயமே சீரழிஞ்சிட்டு போயிருக்கு. தாலி அறுத்துட்டு கிடக்குறாங்க. இந்த ஆளு ஒன்றுமே தெரியாத மாதிரி உருட்டிட்டு கிடக்கிறார். இவர் என்ன ஆள்? இவரெல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. ரவுடிகளை உருவாக்குறதுக்கு ஒரு கட்சி தேவையா சார்? அதாவது 10 கொலை இருக்கணும், 10 கேஸ் இருக்கணும், கேஸ் வாங்கியிருக்கணும். அவர் சொன்ன டைலாக் அதில் 8வது கொலை கேஸாக இருக்கணும். இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒருத்தரை அரசியல் கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க. மரியாதைக்கு ஒரு இடத்துல வச்சு பேசுகிறீங்க. ஆனால் பட்டம் படித்து 9.5 வருஷம் ஒரு போலீஸ் அதிகாரி IPS ஆஃபீஸராக வேலை பார்த்து ஒரு சின்ன லஞ்சம் கூட வாங்காமல் அதில் ஒரு தனி நெறிமுறைப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனை, வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அண்ணாமலையை குறை சொல்லிட்டு இதெல்லாம் கேவலப்படுத்திட்டு இருக்கு. ஆட்டுக்குட்டி பன்னிக்குட்டின்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு? அதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். மாற்றம் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் உண்மையிலே இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கணுங்கிறது நீண்ட நாள் அதுக்கு ஒருத்தன் வரமாட்டானா இந்த இதை முன்னெடுக்கிறதுன்னு இருந்தாங்க. கரெக்டாக அண்ணாமலை அதில் செட் ஆகிட்டார். யாருமே எடுக்கல, இவர் தான் எடுத்திருக்காரு. மற்றவங்களாம் குரல் கொடுத்துருக்காங்க. பாமகனா ரொம்ப வருஷமா குரல் கொடுத்துட்டு இருக்கு. அவங்க நிறைய இருக்கு. இப்போ தான் இவர் கையில் எடுத்திருக்காரு. அதில் 2 விஷயம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. 2 சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்று ஃபோட்டோ போடுறதுன்னா சும்மா கொண்டு போடுறதில்ல. டாஸ்மார்க்ல கொண்டு போய் ஆணி வச்சு அறையிறது. திடீர்னு போட்டோ. ஆமாம், ஸ்டாலின் போட்டோவை கொண்டு போய் நீங்கள் அங்கே அறைய போகிறாங்கல்ல, அங்கே தொங்க விட போகிறாங்கல்ல. அன்னைக்கு பாருங்கள், திடீர்னு ஒரு நாள் பூகம்பம் வெடிக்க போகுது. ஒட்டுமொத்த தமிழகமும் அன்னைக்கு ஸ்தம்பிக்கிற மாதிரி தான் சம்பவம் நடக்கும். 2வது ஒரு நாள் பூட்டு போடுறது. இதையும் சொல்ல மாட்டார். என்னைக்குன்னு சொல்லாமல் தான் இவர் செய்ய போகிறார். இது ரெண்டுமே பயங்கரமான ஒரு விஷயம். நீங்கள் டெய்லி பாதுகாப்பெல்லாம் போட முடியாது. டாஸ்மார்க்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஸ்டாலின் போகிற இடத்துல போலீஸ்காரன்னு நிற்க மாட்டாங்களே. அவங்களுக்கு எங்கே போவியா? கடன் வாங்க போவீங்களோ? ஆந்திராவில் போய் கொஞ்சம் போலீஸுக்கு கடன் வாங்கிட்டு வருவீங்களோ? அதெல்லாம் சாத்தியப்படாது. இவங்க அன்றாட போக்குவரத்து இதுக்கே ஆள் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க காவல்துறையில். அதனால தான் நீங்கள் அவங்க 24 மணி நேரம் பணி அமர்த்திட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்க ஸ்தம்பிக்க தான் செய்வாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? டாஸ்மாக் கடைகள்லாம் எரிச்சு விடுவாங்க, கொளுத்தி விடுவாங்க, அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அது ஒன்று டாஸ்மாக். ஆமாம், மக்கள் மாறும்போது அதானே நடக்கும். அதை தான் உருவாக்கும் இது. நீங்கள் அங்கே போய் ஃபோட்டோவை தொங்க விட போகிறாங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரு 50-100 பெண்கள் மட்டுமா போவாங்க. அவங்களுடைய வீட்டில் உள்ள ஆண்கள்லாம் போவாங்கல்ல. வாய்ப்பா வச்சுக்கிட்டு அங்கே தான் இருக்கு விஷயமே. நீங்கள் ஒரு 100 பேரை ஒரு இடத்துல சேர்த்து விட்டுட்டீங்கனாலே அங்கே ஏதாவது ஒன்று பண்ணாலே கட்டுப்படுத்த முடியாது. இது டாஸ்மாக் கடை சார். இது டாஸ்மாக் கடையில் போய் நின்றுட்டு நீங்கள் அவ்வளவு இது இருக்கும்போது இது எதுக்கு இது இருக்குன்னு தான் கேட்பேன். நான் அவ்வளவு நாளும் கோபத்தில் அதை ஒழிக்கணும்னு நினச்சோம். அவ்வளோ நேரம் இறங்கி வந்துடுவான். இந்த சந்தர்ப்பத்தை போடுற ஒரு கல், ஒரே ஒரு கல்லை தூக்கி ஒரு போடு போட்டானா போதும், அத்தனை தீ கொளுத்தி போட்டுருவான். முடிஞ்சு போச்சு. கேட்டால் அது அண்ணாமலைக்கு மேலே பழிய போட்டுலான்னு சொல்லிடுவான். அப்படி தானே? அது அண்ணாமலை பார்த்துக்குவார். பழிய போட்டுருவான் பார்த்துக்குவார்னு நினச்சி சொல்லி தைரியமாக கொளுத்திடுவான். அண்ணாமலை எதையும் வேணாலும் துணிஞ்சு நம்ம பின்னாடி நிற்பார். இது ஊர் போராட்டமாக மாறும், மக்கள் போராட்டமாக மாறும், மக்கள் இயக்கமாக மாறும். மக்கள் இயக்கமாக ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை எரிச்சாங்கன்னா அது ஊரினுடைய எழுச்சின்னு பேரும். அது போராட்டம்னு பேரும், கொலைன்னு நடக்காது. இதுதான் லாஜிக். டாஸ்மார்க்க ஊரில் உள்ள ஒட்டுமொத்தமானவர் போய் அடிச்சு நொறுக்குனாங்க அப்படின்னா அது மக்களுடைய கொந்தளிப்பு சார். அது தனிப்பட்ட ஒருத்தன் போய் கொளுத்தினா மட்டும்தான் அவன் மேலே கேஸ் போடு. ஒரு போடு தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கு மேலேயும் கேஸ் போடுன்னு சொல்லுவாங்க. இதை கொளுத்தினால யாருக்கும் நஷ்டம் கிடையாது, நல்லது தானே நடக்க போகுது சார். டாஸ்மார்க்னால என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் தாலி இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் பேர் டாஸ்மார்க்னால இந்த மதுவினாலேயே தாலி இழந்திருப்பாங்க, கணவனை இழந்திருப்பாங்க. அதனால அதை நம்மளால சொல்ல முடியும். லாபம் யாருக்காவது சொல்லுங்க. இந்த கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாருக்கெல்லாம் லாபம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க வேற ஏதாவது நன்மை இருக்குன்னு சொல்லுங்க. அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு சொல்லுங்க. சொல்லுவாங்க. ஆனால் 50 லட்சம் கோடி டாஸ்மாக் வருமானம்னு காணிப்பாங்க. அதே 50 லட்சம் கோடி டாஸ்மாகில் செலவுன்னு கணக்கு எழுதிட்டு இருக்காங்க. அது தெரியுமா?
2019-20 வந்து 65 லட்சம் கோடி 65 கோடி வந்து மைனஸ் நஷ்டமா. அதுக்கு அடுத்து இது சிஏஜி ரிப்போர்ட்டு. அதுமாதிரி 2020-21 இதெல்லாம் எடப்பாடி காலம். அதனால தான் அவர் வந்து சைலண்டாக இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே வந்து நஷ்டத்தில் தான் போனதாக கணக்கு எழுதியிருக்காங்க. அப்படின்னா அந்த பணம்லாம் எங்கே போச்சுது? டாஸ்மார்க் எப்படி சார் லாபம் இல்லாமல் போகும்? வருமானம் இவ்வளவு வருது, அதுவும் கோடி 50,000 கோடி 55,000 கோடி வருமானம் வருதான், செலவு அதே மாதிரி போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதை விட ஒரு 100 கோடி கரெக்டாக. அப்போ கரெக்டாக வச்சுருக்காங்கல்ல அவங்க. இது என்னது, இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னா இதுக்கு இவ்வளோ செலவு எழுதணுங்கிறத கணக்கை வச்சுருக்காங்கல்ல. அதில் தான் இந்த 1000 கோடி சிக்கியிருக்கு. அமலாக்கத்துறையில் சிக்குனதே இதுதான். இவங்க எழுதின எப்படியெல்லாம் விஞ்ஞான ரீதியாக யோசித்து உள்ளே வச்சாங்க, கரெக்டாக அங்கே உள்ளவே லாக் ஆகிட்டாங்க. அவங்க கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அவங்க எடுத்ததை இவங்க வந்து உதாரணத்துக்கு கால்ஸ் எடுத்துடுங்க, கனிமொழியுடைய சாராய ஆலை, அங்கேருந்து சாராயத்தை நாங்கள் வடித்தது மொத்தமாக இவ்வளோதான் சொல்லி கணக்கு காணிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? நேரே போய் அங்கே எவ்வளவு மின்சாரம் ஓடி இருக்குன்னு பார்த்துருக்கான். ரிவர்ஸில் போயிட்டா அப்படியே மின்சாரம் எவ்வளவு ஓடி இருக்குன்னு பார்க்கும்போது இவ்வளவு மின்சாரம் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு ப்ரொடக்ஷன் வெளியே வந்திருக்கணும்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்னது இந்த வந்து 5000 பாட்டில் தான் நாங்கள் சாராயத்தை காய்ச்சோம்னு சொல்லிட்டுடாங்க. ஆனால் நீங்கள் மின்சாரம் ஓடி இருக்கிறதுல நீங்கள் 5 கோடி பாட்டில் வந்திருக்கணுமே வெளியே, அது எங்கன்னு கேட்கும்போது மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை இடத்துல ஏமாற்றுவீங்க? இது ஒரு பாயிண்ட். இதை மாதிரி தான் அந்த கார்டு மேட்டர் எல்லாம் சேர்ந்து நிறைய வச்சுருக்காங்க. அதனால் சீக்கிரமாக இவங்களுக்கு கொல்லி வைப்பு படும். திமுக ஆட்சிக்கு கொல்லி வைக்கப்படும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.